ஜெயலலிதா 2011 முதலமைச்சராக இருக்கும் பொழுது சென்னையில் மௌலிவாக்கம் என்ற இடத்துல ஒரு கட்டப்பட்டு இருந்த ஒரு கட்டடம் இடிஞ்சு பல பேர் இறந்தாங்க. அது சம்பந்தமாக அப்போ ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஓமந்தூரார் எஸ்டேட்டில் அரசு பல்நோக்கு மருத்துவமனைன்னு இருக்கு இல்லையா, அது புதிய தலைமைச் செயலகமாக கலைஞருடைய அரசாங்கத்தில் கட்டப்பட்டது. அதில் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி அதற்கு ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டது. அதற்கு அடுத்தது அந்த ஜெயலலிதாவே மறைந்த பிறகு அவருடைய மரணத்தில் சந்தேகம் இருக்குன்னு சொல்லி ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையம் அமைக்கப்பட்டது. தூத்துக்குடியில் 11 பேரை சுட்டு கொன்று பட்ட பகலில் வீடியோ எவிடன்ஸோட யார் சுட்டு கொண்டாங்க என்ற ஆதாரத்தோட அந்த படுகொலை நடந்துச்சு. அது சம்பந்தமாக அருணா ஜெகதீசன் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்த ஆணையங்கள் எல்லாம் அறிக்கை கொடுத்தது. ஆறுமுகசாமி ஆணையம் அறிக்கை கொடுத்தது. அருணா ஜெகதீசன் ஆணையம் அறிக்கை கொடுத்தது. அருணா ஜெகதீசன் ஆணையத்தில் காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் எல்லாம் தவறு செய்திருக்கார்கள், அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்களை பற்றி எந்தவித கவலையும் படாமல் இந்த துப்பாக்கி சூட்டுக்கு உடந்தையாக இருந்திருக்கார்கள், காரணமாக இருந்திருக்கிறார்கள்னு அறிக்கை இருக்கிறது. அந்த அறிக்கையை இந்த திமுக அரசாங்கத்திடம்தான் கொடுத்தார்கள். அந்த அறிக்கை இன்றைக்கு எங்கே இருக்கிறது? அந்த அறிக்கையை பின்பற்றி, அந்த அறிக்கையினுடைய பரிந்துரைகளை பின்பற்றி யாராவது ஒரு அதிகாரி மீது, காவல்துறை அதிகாரி மீது, வருவாய்த்துறை அதிகாரி மீது இந்த தமிழ்நாடு அரசாங்கம் எந்தவித ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறதா என்றால் இல்லை. அப்படிப்பட்ட அரசு அந்த அமைப்புல தான் நாம இருக்கிறோம். இப்ப இந்த விடயத்துல இந்த ஒரு நபர் ஆணையம் என்பது எதற்காக? இது வெறும் கண் துடைப்பா? இரண்டாவது, இந்த விவகாரத்தில் மாவட்டத்தினுடைய தலைமை அதிகாரியாக இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவரும் இந்த சம்பவத்திற்கு அனுமதி கொடுத்த கலெக்டரும் எஸ்பியும் உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும்.